ரஷ்யால மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கான காரணம், பெலருஸ் மேல யாராவது தாக்குதல் பண்ணா, அணு ஆயுதத்த கொண்டு அந்த நாடு எந்த நாடு தாக்குதல் பண்றாங்களோ, அதாவது கன்வென்ஷனல் வெப்பன் யூஸ் பண்ண சும்மா நார்மலா ஒரு டேங்க் எடுத்துட்டு வந்து அடிக்கிறது, ஒரு மிசைல் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றது. அதுபோல எந்த ஒரு தாக்குதல் பெலருஸ் மேல பண்ணாலுமே, ஏதோ ஒரு நாடு செஞ்சாலுமே, அந்த நாடு மேல அணு ஆயுதத்த கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறது போல ஒரு சட்டத்த வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து நிறைவேத்திக்கிறாங்க. ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்கள் கையெழுத்து போட போறாங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த சட்டம் அமல்படுத்த போறாங்க. சோ அது வந்துருச்சு அப்படின்னா, பெலாருஸ்க்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். லுகஷெங்கா அவர்கள் ஜெயிச்சுட்டாரு. சோ முழு பாதுகாப்பு. புதுசா பிரசிடென்ட் எலக்ஷன் நடந்தது இல்லையா? சோ அதுல அவர் ஜெயிச்சுக்கிறாரு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவரு டைரக்ட்டா ரஷ்யாவோட ரொம்ப அலையா இருக்கறனால, ஒரு வேள பேச்சுவார்த்தை சரி வரலைன்னா, ஒரு அட்டாக் நடக்கும்போது, ரஷ்யா வந்து பெருமளவுல பெலாருஸ்க்கு உதவுற மாரியான ஒரு சூழல் உருவாயிருச்சு. அப்படிங்கிறது போல சிலர் சாரார் வந்து பாக்குறாங்க. இந்த சட்டம் வர்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பாருங்களேன். இது வந்து பாசிட்டிவ் சைட்ல பார்க்கிறவங்களுக்கு. இதே நெகட்டிவ் சைட்ல பார்க்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கிறவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது பெலருஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா போர் தொடுக்க போகுது. சோ அந்த டைம்ல பெலருஸ் உக்ரைன போர் தொடுக்கும்போது, மேற்குலக நாடுகள் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. சோ அந்த காரணத்தினால ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பெலருஸ்க்கு உதவுறதுக்காக யாரும் தாக்குதல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது போல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஓட பார்வைலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. இதுல வந்து அதாவது பெலருஸ்கோட புரொடெக்ஷனுக்கு அப்படின்னு ஒரு சாரார், பெலருஸ் போருக்கு போறாங்க. அதனால வந்து அவங்க காப்பாத்துறதுக்காக அப்படிங்கிறது போல ஒரு சாரார். இது 2 சைடுல இருக்கு. இது 2 வந்து பாத்தீங்கன்னா மேஜரா எல்லாரும் மாறி மாறி பேசிக்குவாங்க. எல்லாரும் செய்வாங்க. பட் இதுக்கு பின்னால் இன்னொரு செய்தி ஒளிஞ்சிருக்கு. சோ அந்த செய்திய நம்ம அப்படியே முன்னால் கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேத்திக்கு நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இந்த ஓலின் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சோவியத் யூனியன் காலகட்டத்துல போலாண்டோட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இனப்படுகொலை நடந்தது. சோ அத வந்து எக்ஸ்ஹியூமன் பண்ணும் அப்படின்றதுக்காக டெர்னோபோல் பகுதியில வந்து மொத ஒரு குழு அமைச்சு தேடுதல் அத எக்ஸ்ஹியூமன் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்க போறாங்க. அதாவது அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி உள்ள இருக்கக்கூடிய எத்தன பேரு கொண்டு புதைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள எடுத்து பண்ணும்போது, இது எங்களோட பகுதி தானுங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட உக்ரைன் வேற வீக்கா இருக்கு. பெருமளவுல சண்டை நடந்துட்டு இருக்குது. போலாந்து வேற அதிகமான ஆயுதங்கள் வாங்கி குமிச்சு வச்சுக்கிறாங்க. சோ உள்ள வந்து அந்த பகுதியை கிளைம் பண்ணும்போது, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாங்க? போலாண்டுக்கு இதே பொழப்பு. அந்த நாடு வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கு, வீக்கா இருக்குன்னா, அது போய் வீக்கா இருக்கிற நாடு போய் வேற நாடு கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த வீக்கான இருக்கக்கூடிய நாட போய் புடிச்சு சில பகுதிகள எடுத்து இது எங்க பகுதி வச்சுக்கிறதே போலாண்டுக்கு ஒரு வேலை. இது போல ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அங்கேயே இருந்துக்க வேண்டியதுதான். பார்த்துக்கங்க அப்படிங்கிற போல மிரட்டியிருந்தார் இல்லையா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். இதை நம்ம பல பதிவுகள்ல சொல்லிட்டு இருக்கோம். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. எவ்வளோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம். இது போல போலாண்டு உள்ள வருவாங்க அப்படிங்கிறது போல. திரும்பியும் அதே செய்தி தான். அந்த எக்ஸ்ஹியூமன் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இது எங்களோட பகுதி அப்படின்னு அங்கீகரிக்கிற மாதிரியான போலாண்டு ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படின்னா, பெலருஸ் உள்ள வருவாங்க இல்லையா? போலாண்டு உள்ள வராங்க அப்படின்னா பெலருஸ் உள்ள வருவாங்க இல்லையா? சண்டைங்கிறது உக்ரைன்குள்ள வச்சு பண்ணிக்கணும்பா. பெலருஸ்குள்ள கால் எடுத்து வச்சுன்னா போட்டுருவோம் பாத்துக்க அணு ஆயுதம் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல் இதுவா அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டம் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது போலாண்ட் இனிஷியேட் பண்ணுனா பெலருஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம், சென்டர்ல இருந்து பார்க்கலாம் இல்லையா? சோ அது போல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான வியூகம் ஒரு செய்திகள்ல இருந்து நம்ம இப்ப பாக்குறோம். அடுத்தது இதே உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா, என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? இந்த கர்ஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா விடமாட்டேன். திரும்பி ஒரு வீடியோ பதிவு போட்டுக்கிறாரு. விளாக். சோ இதுல வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த கர்ஸ்க் பகுதியில ரஷ்யா பேச்சுவார்த்தை கொண்டு வந்து வச்சு இந்த கர்ஸ்க் பகுதிக்கு ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். என்ன பேச போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது போல செலன்ஸ்கி அவர்கள் உறுதியா இருக்காரு. இப்ப திரும்பவும் கர்ஸ்க் பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். டேங்க் பஜா இருக்கிறாங்க உள்ள. இப்ப எய்டு வேற ரெஸ்யூம் ஆக போகுது. இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கொடுத்தா அமெரிக்கா எய்டு கொடுப்பாங்க. ராணுவ உதவிகள் உக்ரைனுக்கு செய்வாங்க. அதனால வந்து இப்போ மிலிட்டரி எய்டு கிடைக்கிறதுனால பெருமளவுல செஞ்சு பார்த்தரலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து இறங்கி இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ கர்ஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன். இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. பெருமளவுல ஏதாவது பகுதிகளை போய் பிடிச்சிருக்காங்கன்னா பகுதிகள் எதுவும் பிடிச்ச மாதிரியான வீடியோ பதிவுகள் எதுவுமே வரல. உக்ரைன் தரப்புல இந்த மாதிரி எதுவும் கிளைம் பண்ணல. ஆனா அந்த முக்கியமான வழிகள் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யாவோட மேப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். சர்காஸ்கி இந்த மாதிரி சில பகுதிகள்லாம் இருக்கு ரஷ்யாவோட பகுதிகள். ஸோ அதோட கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட்ரி வச்சு பிடிச்சிருப்பாங்களா
ஒருவேளை அந்த சப்ளை லைன்ஸை கட் பண்றதுக்காக பிரிலிமினரி அட்டாக் இது செஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குகையோட வாசல் ரொம்ப மூடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப அந்த குகையோட வாசல்ல ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்போ குகை வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய அர்த்தம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பகுதியில் என்னமோ நடக்க இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கு ஒரு வேளை இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சிக்கலாகும். இல்ல அப்படின்னா இதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து கவுண்டர் அட்டாக் என்ன மாதிரியான செய்ய போறாங்க. பேச்சுவார்த்தைக்கு கர்ஸ்க் பகுதியை கொண்டு வந்து வச்சே ஆகணும். பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா 100 நாள் வரைக்கும் சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுல பேச்சுவார்த்தைங்கிறது நடக்குது அப்படின்னா அதுல கர்ஸ்க் பகுதியும் இருக்கணும் அப்படிங்கறதுல செலன்ஸ்கி அவர்கள் தீர்க்கமா இருக்கனால தொடர்ந்து இந்த கர்ஸ்க் பயில ஒரு ஆஃபென்சிவ் ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கண்ணோட்டங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இந்த பகுதியில கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியல. ரஷ்யாவோட ட்ரோன்கள் பெருமளவு வேட்டையடிக்கு உக்ரைனோட ஆர்மட் காலம்ஸ் அது மட்டும் நம்மளால இந்த வீடியோ பதிவுகளை வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. பெருமளவு பிடிச்சதா சொல்ல. அடுத்தது குராஹாவுல இருந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தாட்சா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எல்லா பதிவுலையும் சொல்ற மாதிரி தான் ரஷ்யன்ஸ் மறைஞ்சிருந்து கொடியை மட்டும் ஏத்தி காட்டுறாங்கன்னா மேபி அதோட புறநகரங்கள்ல உக்ரைனோட பிரசன்ஸ் இருக்கலாம். ஸ்னைப்பர் கண்ட்ரோல், ரவுண்ட் கண்ட்ரோல் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தால மறைஞ்சிருந்து கொடியை காட்டுறாங்க. அந்த பகுதிகள் மட்டும் அவங்களோட கட்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. முழு தாட்சா பகுதியும் அவங்களோட கட்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகையாட்ட தான். ஸோ இதுக்கப்புறம் ஃபீல்ஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ரஷ்ய தரப்பு இந்த பகுதியில முன்னேறி போய் அந்த குகையை மூட போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்துல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. கர்ஸ்க் பயில புதுசா உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. பெலரூஸ், போலாந்து உக்ரைன்ல வச்சு சண்டை பிடிச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருதுல. இதுல என்னன்னா நார்த் கொரியாவோட ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல பெருமளவுல உக்ரைன்ல பயன்படுத்தி அவங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. பரவாயில்லையே, உக்ரைனை வந்து ஒரு சோதனை கூடமாவே மாத்திட்டாங்களா அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. அதனால மேற்குலக நாடுகள் ஆயுதம் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்த் கொரியா வந்து டெஸ்ட் பண்ணி அக்யூரசி பண்றாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இதுக்கு மேல ரஷ்யாவோட டீம்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண அக்யூரசிய ஆயுதத்தை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னா உக்ரைன்ல கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே பலே சூப்பரா வேலை செய்யுது அப்படிங்கிறது போல எல்லா நாடுகளும் வந்துருவாங்களா அப்படின்னு கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனுக்கு தான் பிரச்சனை, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, உக்ரைனோட ராணுவத்தை மாடர்னைஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? பாருங்க பண்ணிட்டார். டெய்லர் வீடியோ பதிவு லோடா இருக்கும். ட்ரோன்கள் அடுக்கடுக்கா செஞ்சிடணும், எல்லாம் ரெடியா இருக்கு அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல ரஷ்யாவோட கப்பல்கள் அடிக்கிறது, இந்த சிபிஎபி ட்ரோன்கள் இதெல்லாம் இருக்கட்டும், காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. பெருமளவுல அதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப அதை நவீனமா மாடர்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் பெருமளவுல அடிச்சுக்குவாங்களா, மேற்குலக நாடுகள்ல உள்ள இறங்கி வந்து பெருமளவுல பூஸ்ட் ஆகி அடிச்சுக்குவாங்களா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பா இருக்கு வரக்கூடிய செய்திகள்ல வச்சு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்கா திரும்பி அந்த சைடு ட்ரம்ப்பை பத்தி தினமா வருதாங்க பிச்சு. ஏதாவது எப்படி சொல்றது, 100 வீடியோ பண்ணலாம். அவருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த காசா பத்தி பேசணும் அப்படின்னா காசாவோட மக்கள் அடுத்தது எங்க வைக்கலாம், எஜிப்ட் ஒத்துக்கல, ஜோர்டன் ஒத்துக்கல, அரபு உலக நாடுகள்ல அழுத்தம் கொடுத்தாலும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா சொமாலியா அந்த பகுதி இருக்குல்ல அதெல்லாம் ஏகப்பட்ட கலவரம் இருக்கு, தனித்தனி நாடுகளா பிரிக்கிறதுக்கு. அதுல பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறலாமா இல்ல வேற ஏதாவது இடத்துல விட்டுறலாமா அப்படிங்கிற யோசனை இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டுறது. அது ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொராக்கோ, இது ஆப்பிரிக்கால இருக்கிறோம், அந்த சைடுல ஒரு எண்டு, அந்த எண்டு இல்ல இந்த எண்டு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற அடுத்த ஆப்ஷன் வச்சுக்கிறாரு. மொத்தம் காசால இருக்கக்கூடிய மக்களை வம்படையா எங்கேயா புடிச்சு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கறத தெளிவா இருக்கிறாரு. இது எப்படிங்க அப்படிங்கறத தெரியல. இதுல வந்து கமெண்ட் செக்ஷன் நினைக்கிறேன், அதுல கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவே கூட்டு போய் வச்சுக்கலாம்ல, நல்ல வழிதானே, எதுக்கு மத்த நாடுகள்ல வச்சுட்டு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுமா எப்படிங்க லேண்ட் மட்டும் நீங்க எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண கூட்டிட்டு போய் நீங்களே வச்சுக்கிட்டு லேண்ட்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட்டு வந்து விட்டுறலாம்ல அப்படிங்கிறது போல கேள்விகள் கேட்கலாம். அப்படிங்கிறது போல கமெண்ட் செக்ஷன்ல வேணா கேட்டுடலாங்க, நேர்ல போய் அமெரிக்கா யாரும் கேட்க முடியுமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அவங்க ஓப்பனா செய்யறாங்க எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. அது ஓப்பனா எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா 26/11 அட்டாக், அதை நம்ம மறக்கவே கூடாது. இந்த அட்டாக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட யூஎஸ் எய்டு ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தி ஏதாவது கோர்ட்ல போய் ஏதாவது கேஸ் நடந்தீங்க பாத்தீங்களா, இந்தியால தீவிரவாத தாக்குதல் பண்றதுக்கு அமெரிக்காவோட உங்களோட நிறுவனம் யூஎஸ் எய்டு இருக்குல்ல அவங்க ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் அமெரிக்காவில தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கே அவங்க ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப என்ன
அப்படிங்கிற போல கேள்விக்குலாம் இவ்வளோ பப்ளிக்கா ஓப்பனா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா எடுத்து பேசுறாங்க அப்படின்னா இவங்க போன அரசாங்கத்துல வெள்ளை பக்கம் கருப்பு பக்கம்னு ஏதோ சொன்னாங்களே வரலாறு பேஜ்ல. அது எப்படிங்க அப்படிங்கிற போல இருக்கு. நம்ம அந்த டைம்ல சொல்லியிருப்போம் கருப்பு மையா இருக்குங்க எல்லாம் அப்படிங்கிறது போல. இப்ப மை மட்டும் கருப்பா இல்ல போல தெரியுதே அப்படிங்கிற போல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால பிளாக் லிவ்ஸ் மேட்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ப்ரொட்டஸ்டா இருந்தது. இப்ப அதுக்கு கூட யுஎஸ்ஐடி ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வரதுனால இது எப்படிங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது இது போகக்கூடிய அந்த வே இருக்கு இல்லையா, அது எப்படி தெரியுது அப்படின்னா எனக்கு பர்சனலா சொல்றேன். அதாவது நியூஸ் மீடியா, நியூஸ் பேப்பரு, பத்திரிகை இது எல்லாமே காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்க. அதனால பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கறத செஞ்சிருவாங்களா? அது எதிர்காலத்துல ஒரே ஒரு மீடியா தான், அது எக்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது போல ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஏன்னா போர் பெருமளவுல வெடிக்கும் போது பல ஊடகங்கள், பல சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது போல தப்பு தப்பா செஞ்சிடலாம் இல்லையா? சோ அதனால எக்ஸ் மட்டும்தான் உண்மையை பேசக்கூடிய ஒரே ஒரு தளமா இருந்துருமா அப்படிங்கறது போல கேள்விகள்லாம் வருது. அதுதான் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அது வைக்கிறதானே சட்டம் அப்படிங்கிறது போல மாறிடுமா? அவங்க காட்டக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பாக்குற மாதிரி ஆகிருமா? மத்தவங்க எல்லாரும் போடலாம் செய்யலாம், ஆனா வியூஸ் மட்டும் போகாது அப்படிங்கிறது போல சூழல்லாம் உண்டாயிருமா அப்படிங்கிறது போல எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏதுங்கள்லாம் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. என்னமோ அமெரிக்கா முடிவெடுத்து என்னமோ நடக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. என்ன நடக்க போகுது இதோட ரிசல்ட்ல அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். எலான் மஸ்க் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உடைச்சிருக்காங்க. இதனால இதுக்கு மேல எங்களுக்கு நஷ்டம் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு என்ன நல்லதா செய்ய போறீங்க நீங்க அப்படின்ற கேள்விகள் ஒரு சைடு இருந்தாலும் அமெரிக்காவோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவா உலகத்துக்கே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பதிவுல ஓரளவுக்கு தகவல்கள் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.